அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹாபாக்கள் வரலாறுகள் பார்த்து வருகிறோம். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்ற துன்பங்கள். ஹஜ்ரத் கப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதால் ஏற்பட்ட கடினமான சோதனைகளில் தங்களை அர்ப்பணித்து அல்லாஹ்வின் பாதையில் ஏற்பட்ட மிக கடினமான சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்ட புனிதர்களில் ஒருவராவார். இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே 5 அல்லது 6 நபர்களுக்கு பின் இஸ்லாத்தை தழுவியவர்கள். இதனால் நீண்ட காலம் வரை இவர்கள் பல துன்பங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. இரும்பு கவசம் அணிவிக்கப்பட்டு கடும் வெயிலில் கிடத்தி இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அதனுடைய வெப்பத்தினால் வியர்வை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். பெரும்பாலான நேரங்களில் சுடும் மணலில் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டு விடுவார்கள். இதனால் அவர்களுடைய இடுப்பு வரையுள்ள சதை உருகி வீழ்ந்து விழுந்து விட்டிருந்தது. ஹஜ்ரத் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிக்கான ஒரு பெண்ணுடைய அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து வருகிறார்கள் என்ற செய்தி அப்பெண்ணுக்கு தெரிந்தபோது அன்னாருக்கு தண்டனை தர வேண்டும் என கருதி அவள் ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் காய்ச்சி அவர்களுடைய தலையின் மீது சூடு போட்டு வேதனை செய்வாள். பல ஆண்டுகளுக்கு பின் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிபாவாக